எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. அதாவது டர்க்கியோட நம்மளுக்கு வந்து அந்த மெட்ரோ ப்ராஜெக்டை வந்து இவங்க நம்ம மத்திய பிரதேஷில் வந்து டெர்மினேட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுக்கு பின்புலன் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இந்தியா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இனியுமே வந்து நம்ம டர்க்கி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, பாகிஸ்தானுக்கு தான் வந்து என்னோடய பிரதர் நேஷன், நான் வந்து அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் பேட் டைம்லேயும் குட் டைம்லேயும் நான் அவங்க தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் வந்து ஷிப்பிங் ஏற்கனவே வந்து நம்ம இந்தியா மார்பிள்ஸு அதெல்லாம் வந்து அங்கேருந்து வர்றதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. மற்ற பொருட்களையும் அந்த மாதிரி நிறைய வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் செலிபி அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி ஏர்லைன்ஸ் இருக்குது, அதோட லைசன்ஸையும் வந்து இந்தியா கேன்சல் பண்ணிடுச்சு. இதனால் டர்க்கிக்கு நிறைய வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் ஷிப்பிங்கெல்லாம் கூட நிறைய பண்ணியிருந்தாங்க அவங்க. அந்த டர்க்கி வந்து இதுக்கு கராச்சி வந்து ஹார்பருக்கு நிறைய வந்திருந்தது. அது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து தாக்கிறதுக்காக அவங்கெல்லாம் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க, பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இந்தியா டர்க்கிக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை வந்து அவங்க மறந்துட்டு நம்மளுக்கு அகெயின்ஸ்டாகவே பாகிஸ்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தூண்டி விட்றாங்க, டெரரிசம் வந்து தூண்டி விட்றாங்கங்கிறதுனால இந்த செயல்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி வந்து ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மெட்ரோ வந்து கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து கேன்சல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. டூரிஸ்டெல்லாம் அங்கே போகிறவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட டூர் போகிறதெல்லாம் வந்து டூரோட டிக்கெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. சிர்காட் அப்படிங்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி தான் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துகிறாங்க டர்க்கியோட மத்திய பிரதேஷில். அது இண்டோர் அந்த இடத்துலலாம் அது வந்து இவங்க வந்து ட்ரோன்ஸும் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இந்த ட்ரோன்ஸை வந்து இவங்க பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லாமல் பங்களாதேஷுக்கெல்லாம் கூட அவங்க வந்து நெய்பரிங் கண்ட்ரிக்கெல்லாம் கூட வந்து இவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பங்களாதேஷ்லேயுமே நிறைய வந்து இப்போ வந்து கர்ப்ஸ் வந்துருச்சு. அதாவது சீ ஃபுட் அது இதுன்னு வந்து அதில் மட்டும்தான் பொருள் வர முடியும். லேண்டில் வந்து எதுவும் வந்து தர வழியாக எதுவும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதான் நம்ம பிஎம் மோடி வந்து சொல்லியிருக்காரு, டெரரோட வந்து ட்ரேடும் பண்ண முடியாது, டெரரோட வந்து டாக்கும் வந்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நம்மளோட இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க இது எந்த அளவுக்கு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் அவங்களோட பிஸ்னஸ்ஸு அந்த இதுலலாம் தெரியல. அது வந்து பார்த்தா தெரியும். அவங்க வந்து சப்போஸ் அந்த லாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஆன்டி டெரரிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா என்ன, இல்லாட்டி இது அப்படியுமே எனக்கு ஆன்டி டெரரிசம்லாம் வேண்டாம், இல்லாட்டி அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு வந்து ரிலீஜியஸ் காரணமாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.